ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் விளையாடி 3 வருஷத்துக்கு மேலே கேமு எப்போ இந்த கூட்டத்தில் இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் இந்த கேம் எப்போ பேன் ஆச்சோ அப்பயே நான் விளையாடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் விளையாடுவோம். அதில் ஏதோ ஆயிருக்குன்னானுங்க, விளையாடி பார்ப்போம் எப்படி இருக்குட்டு பார்ப்போன்னு வந்திருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுறீங்க, அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நானும் அப்படியே ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஃப்ரீ ஃபயர்னு சர்ச் பண்ணி அப்படியே இன்ஸ்டாவில் கொடுத்து கேமு டவுன்லோட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே ஃப்ரீ ஃபயர் எங்கே இருக்குன்னு தேடி ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறம் நானும் என் ஃபேஸ்புக் ஐடியை லாகின் பண்ணிகிட்டே இருக்கேன். நானும் அப்படியே கேமுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடாச்சு. ஒன்று நிறைய ஈவெண்ட்லாம் இருந்தது. எனக்கு இன்னும் ஏதோ ரிசோர்ஸ் பேக்கெலாம் டவுன்லோட் பண்ணல. டிஸ்பிளேயில் போய்ட்டு ஸ்மூத் இதை போட்டு ரெசோர்ஸில் வச்ச உடனே சரி ஒரு பிஆர் கேம் போடுவோன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே நானும் கேமுக்குள்ளே வந்த உடனே செட்டிங்ஸ்லாம் மாற்றுவோம். என்னென்ன இருக்குது ஏதுன்ட்டு இருக்குன்னே தெரில. சரி செட்டிங்ஸ்லாம் மாற்றுவோன்ட்டு ஃப்ரெண்டு தான் விளாட்ருக்கான், அவனுக்கு இதெல்லாம் இருக்குது. சரி நம்ம ஒரு இது எடுத்து மாற்றுவோம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஃபிங்கர் பிளேயரு, சரியான ப்ரோ பிளேயரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செதறிடுவீங்க, அந்தளவுக்கு பெரிய ப்ரோ பிளேயர்னா. அப்படியே செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டு இருந்தேன். எல்லாம் எது எங்கே இருக்குன்னே தெரியல. எல்லா ஒப்பாசிட்டியை 0ல் வச்சுருக்கானுங்க. ஒரு புண்டையும் தெரியல. அதில் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம கேமுக்குள்ளே போவோம். அவ்வளோதான், செட் பண்ணி வச்சு கேமுக்குள்ளே போன உடனே ஒருத்தன் அடித்தான். ரெக்கார்டிங் காட்டியாச்சு, கட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்மளை மண்டையிலே போட்டு அனுப்பிச்சி விட்டானுங்க. சரி நெக்ஸ்ட்டு கேமுக்கு போயிட்டு நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்குன்ற ஒரு 10 கிலோ அடிப்போன்ட்டு நெக்ஸ்ட்டு கேமு வந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே ஃப்ளைட்டில் நானும் இறங்கினேன். இது நான் விளாட்றது ஒரு 10,000 ரூபா மொபைல் தான். அதில் இருக்க கிராஃபிக்ஸு எதுவுமே ஒரு புண்டைக்கும் ஆகாது. இந்த மொபைலில் டச்சு கிச்சு எதுவுமே ஒர்க் ஆகாது. சிட் பட்டன் அழுத்தினா கூட உட்காராது. சரி அப்படியே நானும் இறங்கி இது பேர்லாம் தெரியல, மேப்பில் ஏதோ வச்சுருக்கானுங்க. நானும் ஒரு இடத்துல இறங்கி சரி அடிப்போம், ஒரு 10 கிலோ அடிப்போன்னு நானும் இறங்கிட்டே இருக்கேன். நானும் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்களா இல்லையா, பயங்கரமாக இருக்கா. சரியான 3 ஃபிங்கர் பிளேயர்னால். இப்போ பாருங்கள், ஒரு எனிமி வருவான், எப்படி ஒன் டேப் அடிக்கிறானோ வச்சு கரெக்டாக ஹெட்லேயே அடிக்கிறானோ ஒன்றே பாருங்கள். பார்க்க போகிறீங்க, வருவான் பாருங்கள். இப்போ மேலேருந்து இறங்கி வருவான், சொயின்னு வருவான் பாருங்கள். இப்போ நானும் கன்னுக்கு நல்லா மாற்றிட்டு எக்ஸாமைட்டு இது ஒரு புது ஷார்ட் கன்னு, நல்லாயிருக்கும் இதை விளாட. ஆனால் பேர் மறந்து போச்சு. சரி மேலேருந்து எவனோ குதிக்கிறான்னு பார்த்துட்டேன். சரி அடிப்போன்னு போனேன். என்னோட பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான் போல். இப்போ பாருங்கள், ஒரே அழுத்தி முடிச்சு விட்டு போயிட்டான். வேறு வழி இல்லை. இப்போ மறுபடியும் ரிவ்யூலாம் இருந்தது. இது என்ன புதுசாக இருக்குது, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை முன்னாடி. செகண்ட் லைஃப்லாம் கொடுக்குறானுங்க ஃப்ரீ ஃபயரில். எல்லாம் புதுசாக இருந்தது எனக்கு. சரி இது ஏதோ கராஜ் மாரி இருந்தது. இதுக்குள்ளே இறங்கி இங்கே ஒரு ஃபைட்டு நடக்கும், அதை பாருங்கள், சரியான காமெடியாக இருக்கும். சரி நானும் இறங்கினேன். சரி பயங்கரமாக ஹெட்ஷாட்டாக அடிப்போன்ட்டு இறங்கி கன்னெலாம் எடுத்துகிட்டு முன்னாடி தான் இருந்தான். நானும் அடிக்கிறேன் அடிக்கவே முடியல, ஓட்டான். நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். 2 பேர் இருக்கானுங்க இங்கே. நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏதோ போடுறானுங்க, என்ன கேரக்டர் ஸ்கில்லுன்னே தெரில. அவனும் அந்த சைடு வரான், அடித்தான், மண்டையில் போட்டு முடிச்சிட்டானுங்க. சரி இது சரிப்பட்டு வராதுன்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் ஸ்குவாட் போயிட்டேன். சிஎஸ் ரேங்க்டு.
சரி இதில் நம்ம பயங்கரமாக விளாடுவோம். நான் பிஆர்லாம் அவ்வளோவா விளாட மாட்டேன். சிஎஸ்ஸு லோன் ஆஃப் அந்த மாதிரி தான் நான் ஆடுவேன் ரொம்ப. சரி சிஎஸ்சில் பயங்கரமாக அடித்து காட்டுறோம், நம்ம யாருன்ற ப்ரூவ் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்ட்டு நானும் போனேன். நானும் அடிக்கிற அடியே ஒரு புல்லட்டு மேலே போயிட மாட்டேது. இது என்னென்னோ ஒரு கேரக்டர் ஸ்கில்லு. நானும் போட்டு 2 பேரை நாக் பண்ணி அவனை கிளியர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு ஜெயிச்சாச்சு வெற்றிகரமாக. சரி செட்டிங்ஸ்லாம் அடிக்கடி செட்டிங்ஸ் எது வச்சாலும் ஒழுங்காக வர மாட்டேது. நானும் செட்டிங்ஸ் மாற்றிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு வாட்டி மாற்றுறேன் நானும். சரி கன்லாம் எடுத்துகிட்டு டீமேட் இவனுங்க ரொம்ப நல்லா தான் விளாட்றானுங்க. பயங்கரமாக ஆட்டிருந்தோம். நானும் ஹெட்ஷாட் அடிக்கலான்னு பார்க்குறேன், எங்கே இருக்கானுங்களே தெரிய மாட்டேது. நானும் ஃபுட் ஸ்டெப் அது இதுன்னு எது ஃபாலோ பண்ணி நானும் அந்த சைடு இந்த சைடு ஓடுறேன், எவனையும் பார்க்கவும் முடில. அவ்வளோதான், அவனை அடித்து கிளியர் பண்ணிட்டானுங்க. இந்த ரவுண்டு நம்ம ஜெயிக்க போகிறோம். இப்போ பாரு அடிச்சிட்டானுங்க அவனுங்க. சரி நெக்ஸ்ட்டு எல்லா ரவுண்டும் செட்டிங்ஸ் மாற்றுறேன், எது வச்சாலும் நம்மளுக்கு வரமாட்டேது ஒழுங்கா. சரி கன்று ஹெல்மெட்லாம் இப்போ தான் வாங்கணும்னு ஞாபகம் வருது. ஹெல்மெட்டு வெஸ்ட்டெல்லாம் சரி வாங்கிட்டு சரி பயங்கரமாக ஆடுறேன்ட்டு நானும் ஸ்கோப் போட்டு போடுறேன். எவனும் தெரியலை. சரி இந்த சைடு ஒருத்தர் வருவான், பார்த்துருவான் அவனை. நானும் வைப்பேன், டக்குன்னு அடிச்சு விட்டு முடிச்சு விட்டு போயிடுவான். சரி டீமெட்டில் எதாவது பண்ணுவானுங்க, பயங்கரமான ஹெட்ஷாட்டு பயங்கரமாக விளாடுவான் அவன். பாருங்கள் நல்லா தான் ஆடுவான், நல்லா ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுவான் க்ளோவெல்லாம் போட்டு. ஆனால் மண்டையிலே பொட்டி உட்கார வச்சுருவானுங்க. இந்த ரவுண்டு நாசமாக போச்சு. நான் செட்டிங்ஸு வச்சுட்டேன்னா அவ்வளோதான். இப்போ எல்லாம் 1v4 தான், அதனால் செட்டிங்ஸ் மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே அவனை முடிச்சு விட்ருப்பானுங்க. நானும் என்னென்னவோ மாற்றுறேன், க்ளோவால் இது மாற்றுறேன், எல்லாத்தையும் பார்த்து ஒரு இதுவும் புரியலை நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ரவுண்டு வந்தாச்சு. நானும் MP4 எல்லாம் எடுத்துகிட்டு வெஸ்ட்டு வாங்கிட்டு சரி அழுத்தி பிடிச்சிடலாம், ஹெட்ஷாட்டில் வேணாம் அழுத்தி பிடிச்சிடலாம் பார்த்தா இவனு எதேதோ பண்ணுறானுங்க. சரி டீம்மேட்டு ஊக்காங்க போட்டான். சரி நம்மளும் போன பார்த்தா ஏதோ பொம்மைலாம் ஓடுது ஊக்காங்கு. அப்புறம் மண்டையிலே கொட்டி அனுப்பிச்சி விட்டானுங்க நம்மளை. அவ்வளோதான், அந்த சிஎஸ் மேட்ச்லும் நம்மளை அடித்து விரட்டி விட்டானுங்க. சரி லோன் உல்ஃப் ஆடுவோம் மேப்லாம் எடுத்து பார்த்தேன், எங்கே இருக்குன்னே தெரில. சரி டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் பார்ப்பீங்க நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. நானும் கேமுக்குள்ளே போயிட்டு சரி ஃபஸ்ட்டாக வந்து கன்னெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி. சரி இதில் 1 டேப் தான் ஆடுவானுங்க. சரி நம்மளும் 1 டேப் ஆடுவோம். எல்லோரும் நிறைய பேர் இதில் 1 டேப் தான் அடிக்க பார்ப்பானுங்க. சரி நம்ம எப்படி முன்னாடி மாதிரி விளாட்றோமா இல்லையான்ட்டு சரி விளாடி பார்ப்போன்ட்டு நானும் பார்க்குறேன், எங்கே இருக்குன்னே தெரில. தேடி போய் நானும் அடிக்கலாம் பார்க்குறேன், எங்கேயோ வானத்துக்கு போகுது. நான் எப்படி ஹெட்ஷாட் எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கும் தெரில. அப்படியே செட்டிங்ஸ்லாம் லைட்டாக மாற்றிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் போயாச்சு. போய் நானும் அடிக்கிறேன், எல்லாம் வானத்துக்கு தான் போகுது புல்லட்டு. மறுபடியும் ஹெட்ஷாட்டு, இதுவும் எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. சரி நம்ம ப்ரோ பிளேயர் தான், இன்னும் இருக்குது நம்ம கையில் ஹெட்ஷாட் அடிக்கிறதெல்லாம். சரி டெசர்ட் ஈகிள் மட்டும் எடுப்போம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த ரவுண்டில் பாருங்கள் என்ன பண்ணுறான்ட்டு அவன். நானும் எடுத்துகிட்டு போகிறேன், போயிட்டு பயங்கரமாக அடித்து தெறிக்க விட்டுலான்ட்டு பையன் போட்டு அழுத்தியை முடிச்சு விட்டான் நம்மளை. சரி இது சரிப்பட்டு வராது, சரி 1 டேப் அடிக்க பார்ப்போம், இல்லைனா நம்மளும் அழுத்தி பிடிச்சிருவோன்ட்டு நானும் ரெடியாகி வெறியாக போகிறேன். பையன் 2 புல்லட்டு டுப்புன்னு அடிச்சு விட்டான். நானும் அடிக்கிறேன், எட்டு விழுவனானது அது ஹெட்ஷாட்டு. மறுபடியும் அழுத்தி பிடிச்சி விட்டான். சரி நானும் செட்டிங்ஸ்லாம் மறுபடியும் மாற்றிட்டு மறுபடியும் ஏன்டா மாற்றிடுங்கன்னு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. நானும் அவன் மறுபடியும் கன் எடுத்துகிட்டு சரி இது வேலைக்கு ஆகாது, நம்மளும் அழுத்தி பிடிச்சிருவோன்ட்டு அவ்வளோதான். பையன் போகிற இடத்துலாம் பார்த்து அழுத்தி பிடிக்க ஆரம்பித்தாச்சு. சரி இதெல்லாம் காட்டணும் ரொம்ப நேரம் ஆகுன்ட்டு லாஸ்ட் ரவுண்டை காட்ட வந்துட்டேன். நானும் தடவுறான், அவனும் தடவுறான், லாஸ்ட்டில் அழுத்தி பிடிச்சி அவ்வளோதாங்க. இதுதான் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து விளாட்ன கேம் ப்ளே இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சேனலில் அடுத்தடுத்த வீடியோ வரும். என் ஐடி இருக்குது, ஐடியில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி வீடியோன்னா சொல்லுங்கள், போடுவோம். இந்த வீடியோ தான் யூடியூப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இப்படி தான் இருக்கும். பார்த்து சர்ப்ரைஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வரும் இந்த சேனலில். இதுக்கப்புறம் கற்றுக்கிட்டே எல்லாம் போட ஆரம்பிப்போம். நல்ல எடிட்டிங்கு, நல்ல
இதெல்லாம் வச்சு போடுவோம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதான் காய்ஸ், நாளைக்கு பார்ப்போம். பீஸ்.